டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 4 கவிதை பேழையில் உயிர் வகை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உயிர் வகை அப்படின்ற எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். இவர் அறிவோட நிலைகளை குறிப்பிட்டிருக்கார். அறிவுன்றதை நம்ம எதை வைத்து நம்ம அறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பாடலின் மூலமாக கவிதை மூலமாக அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த நுழையிறதுக்கு முன்னாடி அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புல உணர்வுகளில் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம். பார்த்து கேட்டு சாப்பிட்டு நுகர்ந்து அந்த ஐம்புலன்கள் தொடுறது, இது எல்லாம் ஐம்புலன்களின் வாயிலாக தான் நம்ம என்ன செய்கிறோம், அறிவு என்பதை நாம் உணர்கிறோம். இதில் ஏதாவது ஒன்று குறைந்தால் கூட அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். இதற்குரிய பொறிகளான கண், காது, வாய், மூக்கு, உடல் என்னும் 5 உறுப்புகளில் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஓர் அனுபவத்தை இழந்து விடுவோம். அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் கூட அந்த அனுபவத்தை நாம் இழந்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த புலனறிவுகள் எல்லாம் இருப்பதில்லை. எல்லா உயிர்களுக்கும் இந்த புலன் உணர்வுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த காலத்திலே எவ்வளோ அழகாக சிந்திச்சிருக்காங்க பாருங்க. இதை கொண்டு உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னோர் பகுத்தனர். 6வது அறிவு மனத்தால் அறியப்படுவது என்பர். இப்போ அந்த பாட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம பார்க்கலாம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தி நேரே. தொல்காப்பியர். சரிங்களா? அதாவது ஓரறிவு எப்படி பிரிக்கிறாங்க அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்றறிவதுவே, ஒன்று, அது ஓரறிவு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்னா இங்கே உற்றறிதல் அப்படின்னா தொடுதல் உணர்வு. சரிங்களா? முதல் அறிவு ஒரு அறிவு அப்படின்னா ஒரு அறிவு அப்படின்னா தொடுதல் உணர்வு தான். அது எதுக்கெல்லாம் இருக்குது? புல்லுக்கும் மரத்துக்கும் இருக்குது. அப்போ 2 அறிவு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பிக்கும் நத்தைக்கும் இருக்குது. 2 அறிவுன்றது என்னது? தொடுதல் உணர்வு. தொடுறோம் இல்லையா, அது தொடுதல் உணர்வு. அடுத்தது சுவைத்தல். சரிங்களா? அப்புறம் 3 அறிவு. 3 அறிவுக்கு எல்லாத்துக்குமே தொடுதல் உணர்வு இருக்குது. சரிங்களா? இப்போ 3 அறிவு எதுக்கெல்லாம் இருக்குது? கரையானுக்கும் எறும்புக்கும் இருக்குது. அதுக்கு என்னென்ன 3 அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுதல் உணர்வு, சுவைத்தல், அப்புறம் நுகர்தல். எங்கன்னா சர்க்கரை இருந்தது அப்படின்னா நல்லா நுகர்ந்து போய் எறும்பு கண்டுபிடிச்சிடும் பாருங்கள், அதுதான் நுகர்தல். சரிங்களா? அடுத்தது 4 அறிவு. 4 அறிவு தொடுதல் அறிவு, அடுத்தது சுவைத்தல், நுகர்தல், அடுத்தது காணல், பார்க்கறது. இது எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டுக்கும் தும்பிக்கும் இருக்குது. 5 அறிவு. 5 அறிவு தொடுதல் உணர்வு, சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைக்கும் விலங்குக்கும் இருக்குது. 6வது அறிவு மனிதன். சரிங்களா? 6 அறிவு என்னெல்லாம் இருக்குது? இது எல்லாமே இருக்குது. தொடுதல் உணர்வு, சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல் எல்லாமே இருக்குது. எந்த ஒரு உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு அறிவு 6வது அறிவு மனம், பகுத்தறிவு. சரிங்களா? எது சரி எது தவறு என்று பகுத்தறிந்து ஆராய்ந்து சிந்திக்கக்கூடியவன் மனிதன். அதுதான் மனம், சிந்திச்சு செயல்படுறது. சரிங்களா? ஆனால் இதில் பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ சிந்திக்கிறது கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அந்த இடத்துக்கு பறந்து போயிடும், வரும் போகும், அப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் மனிதன் மட்டுமே சிந்தித்து செயல்பட்டு சரி எது தவறு எது என பகுத்தறிந்து ஆராயக்கூடியவன் மனிதன். அதனால தான் 6 அறிவு கொண்ட மனிதன் சொல்லி அழகாக இந்த தொல்காப்பியர் என்ன செய்திருக்காருன்னா அந்த கவிதை பேழையாக மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க.